சரி, நான் இந்த வசனத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் என் கூடயே படிங்க, சொல்லுங்கள். சரிங்களா? இந்த வசனத்தோடு நம்ம முடிக்கணும் ஒரு பாட்டோட. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேரா கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். என் காலை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிற தெய்வம் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். உன் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கிறார். பகலாயிலும் வெயிலாயிலும் இரவாயிலும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதற்கொண்டு என்றென்று காப்பார். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பார். இந்த வசனத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் முகமுகமா நம்ம பேசுகிற வசனம் என்னதுன்னா, எனக்கு ஒத்தாசை பருவங்களாக கண்களை இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எனக்கு ஒத்தாசை வரும். இப்போ நீங்கள் மனிதர்கிட்ட போய் அந்த ஐயா கொடுப்பாரா, அந்த அண்ணன் கொடுப்பாங்களா, அந்த அக்கா கொடுப்பாங்களா, அந்த பாப்பா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் உங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா ஏதாவது சிக்கன் எடுக்கணுமோ ஏதாவது கறி எடுக்கணும்னா நீங்கள் இந்த ஆண்டவர் சொல்லணும். எனக்கு ஒத்தாசை வரும் பாருங்களா, கண்கள் எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். என்னை தள்ளாட மாட்டா, என்னை காக்கிறது உறங்கார். ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம்ப்பா சொன்னிக்கிங்க. ஆண்டவரே எலியாவுக்கு காக மூலியம் உணவு கொடுத்திரு, இறைச்சியை கொடுத்திரே தேவமே. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே எங்களுக்கு சாப்பிட வெறும் சாம்பார் சாப்பிட எனக்கு பிடிக்கல, எனக்கு இறங்கு சாமி. காக மூலியமா இறைச்சி கொடுத்த தெய்வம் எனக்கு இறக்கை கொடுங்க, என் தேவைகளை சந்திங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கி எனக்கு கர்த்தருக்கு ஒத்தாசை வரும்னு சொன்னீங்களே, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லினீங்களே, அதன்படி எங்க வாழ்க்கையில ஒத்தாசை வரணும் சாமி, இரக்கம் காட்ட போல நன்றி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். சரிங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தோட கேட்போம். எல்லாம் எழுதிப்போமா? காணிக்க பாருங்க, காணிக்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவர், நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாக இருக்கா. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எந்த நெருக்கத்தை குறித்தும் கவலைப்படாதீங்க. மழையே இப்போ நம்ம எதிர்த்து நின்றாலும் அதை தவிர்த்து போட நம்மளோட தெய்வம் உண்மையாக இருக்கிறார். உங்களுக்கு அவர் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் கண்டிப்பாக அவரை கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குற தெய்வமாக இருக்கா. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கடவுளுக்கு பதில் கொடுக்குற தெய்வமாக இருக்கா. அதனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் கடவுளை உண்மையாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பாராக. சரியா? சரி. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை.
சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. வழி நடத்தும் விண்வெளியே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெளியே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விண்வெளியே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெளியே ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. சோத்திரப்பா. அன்பான இயேசுசாமி, இங்க வந்துரு ஒவ்வொரு பிள்ளைகளும் பேராய் குடும்பம் ஆசிரிங்க. அன்றைய வந்த பிள்ளைகள் எவரும் ஆபிரகாம் தேவன் ஈசாக்கி தேவன் சகலவித ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகளை நிரப்பப்போக்காக நின்று விடுகிறோம்ப்பா. அன்றைய இந்த மாதத்தை நீங்க வழிநடத்த தெய்வம், இனி வருகிற மாதத்தை நீங்க வழிநடத்த வேண்டுமா இவன் பாகுபடியில கெஞ்சுகிறோம் சாமி. எங்கள் தேவைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்கள் தேவைகளுக்காக எந்த மனிதருக்கு கையேந்தாம அநேகருக்கு கொடுக்க கைகளால் மாட்டுங்க. எங்க தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. எங்க நகையெல்லாம் பேங்க்ல அடமான வைத்தோம், அதெல்லாம் திருப்பூர் கொண்டாட வழிவாசல் திறங்கப்பா. அன்றைய விவசாயத்துல எங்களுக்கு நல்ல ஒரு சாலைகளை உறக்கித்தாங்கப்பா. நல்ல ஒரு விவசாயம் முன்னேற உதவி செய்யுங்க. கடன்களிலிருந்து விடுதலை கொடுங்க. தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. ஒரு நாள் எங்களை கைவிட்டுறாதீங்க சாமி. அதே வருகிற எலெக்ஷன்ல ஆண்டவரே ஜூன் மாசத்துல நல்ல ஒரு பிரதமர் வர உதவி செய்யுங்க. நல்ல ஒரு எம்பி மாதிரி வர உதவி செய்யுங்க. இந்திய தேசத்திலும் பாகுபடியில் இருக்கும். எங்களை தமிழ்நாட்டையும் ஆசிர்வதிங்க. தமிழ்நாட்டை ஆண்டவரே முதலமைச்சர் ஆசிரியங்க. நாட்டு மக்களுக்கு நன்மையான காரியங்கள் அவங்க செய்ய மனித ஏவியர்கள் சாமி. ஆண்டவரே இங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்க. சபை மக்களை ஒருவரையும் குடும்பம் ஆசிரியர் எடுக்கும். துதி கன மகிமை எல்லாம் ஒரு பாகுபடியில் எடுக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற அன்பின் தகப்பனே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பரம்பரை. ஆமென். கர்த்தர் உங்களோடு பாக. God bless you. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. பல கடவுளுக்கு நன்றி. ஸ்தோத்திரம்.